கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேர்ட்ஸ் ஆஃப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். நாம் இப்போது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 30வது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம். கர்த்தரை அல்லாமல் எதை கூட்டும்படி ஆலோசனை பண்ணுகிறவர்களுக்கு ஐயோ! பாவத்தோடே பாவத்தை, எதை அல்லாமல் தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறவர்களுக்கு ஐயோ! கர்த்தருடைய ஆவி, கர்த்தருடைய வாக்கை கேளாமல் எதில் பெலக்கும்படி எகிப்துக்கு போகிறவர்களுக்கு ஐயோ! பார்வோனின் பலத்தினால் எதில் ஒதுங்க வேண்டும் என்று எகிப்துக்கு போகிறவர்களுக்கு ஐயோ! எகிப்தின் நிழலில் கர்த்தருடைய வாக்கை கேளாமல் எகிப்துக்கு போகிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? முரட்டாட்டமுள்ள புத்திரர். எகிப்துக்கு போகிறவர்களுக்கு வெட்கமாக இருப்பது எது? பார்வோனுடைய பெலன். எகிப்துக்கு போகிறவர்களுக்கு லெச்சையாக இருப்பது எது? எகிப்தினுடைய நிழலொதுக்கு. பார்வோனுடைய பிரபுக்கள் எங்கே போகிறார்கள்? சோவானில். பார்வோனுடைய ஸ்தானாபதிகள் எங்கு மட்டும் சேருகிறார்கள்? ஆனேஸ் மட்டும். எவைகளுக்கு உதவாத ஜனத்தினால் யாவரும் வெட்கப்படுவார்கள்? சகாயத்துக்கும் பிரயோஜனத்துக்கும். எவைகளுக்கு உதவும் ஜனத்தினால் யாவரும் வெட்கப்படுவார்கள்? வெட்கத்துக்கும் நிந்தைக்கும். ஏசாயா 30ஆம் அதிகாரத்தில் எவைகளின் பாரம் கூறப்பட்டுள்ளது? தெற்கே போகிற மிருக ஜீவன்களின் பாரம். யூதா ஜனங்கள் எவைகள் வருகிறதான தேசத்துக்கு போனார்கள்? துஷ்டசிங்கம், கிளச்சிங்கம், விரியன், பறக்கிற கொள்ளிவாய் சர்ப்பம். யூதா ஜனங்கள் எதை அடைவிக்கிறதற்கான தேசத்துக்கு போனார்கள்? நெருக்கமும் இடுக்கமும். யூதா ஜனங்கள் எவைகளின் முதுகின் மேல் தங்கள் ஆஸ்திகளை ஏற்றிக்கொண்டு போனார்கள்? கழுதை மறிகளுடைய முதுகின் மேல். யூதா ஜனங்கள் எவைகளின் முதுகின் மேல் தங்கள் பொக்கிஷங்களை ஏற்றிக்கொண்டு போனார்கள்? ஒட்டகங்களுடைய முதுகின் மேல். தங்கள் ஆஸ்திகளையும் பொக்கிஷங்களையும் யூதா ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனத்தண்டைக்கு ஏற்றிக்கொண்டு போனார்கள்? தங்களுக்கு உதவாத ஜனத்தண்டைக்கு.
யார் சகாயம் பண்ணுவது வியர்த்தமும் வீணுமாம். எகிப்தியர். எகிப்தியருடைய பெலன் எது? சும்மா இருப்பது. கர்த்தர் சொன்னவை பிற்காலத்துக்கு என்றென்றைக்கும் இருக்கும்படி ஏசாயா அதை எதில் எழுத வேண்டும்? ஒரு பலகையில். சோதனை கேள்வி 1. யாருக்கு ஐயோ? எகிப்தியர்களுக்கு, விக்கிரகங்களை வணங்குகிறவர்களுக்கு, ஆசாரியர்கள் மற்றும் தீர்க்கதரிசிகளுக்கு, முரட்டாட்டமுள்ள புத்திரருக்கு? இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் சொன்னவை பிற்காலத்துக்கு என்றென்றைக்கும் இருக்கும்படி ஏசாயா அதை எதில் வரைய வேண்டும்? ஒரு புஸ்தகத்தில். கலகமுள்ள ஜனங்களாயிருந்தவர்கள் யார்? யூதா ஜனங்கள். யூதா ஜனங்கள் என்ன பேசுகிற பிள்ளைகள்? பொய். யூதா ஜனங்கள் எதை கேட்க மனதில்லாத புத்திரர்? கர்த்தருடைய வேதத்தை. யூதா ஜனங்கள் தரிசனக்காரரை நோக்கி எதை காண வேண்டாம் என்று சொன்னார்கள்? தரிசனம். தங்களுக்கு யதார்த்தமாய் தரிசனம் சொல்ல வேண்டாம் என்று யூதா ஜனங்கள் யாரிடம் சொன்னார்கள்? ஞான திருஷ்டிக்காரரிடம். தங்களுக்கு எதை உரைக்கும்படி யூதா ஜனங்கள் ஞான திருஷ்டிக்காரரிடம் கூறினார்கள்? இதமான சொற்களை. தங்களுக்கு எதை திருஷ்டிக்கும்படி யூதா ஜனங்கள் ஞான திருஷ்டிக்காரரிடம் கூறினார்கள்? மாயமானவைகளை. யூதா ஜனங்கள் வழியை விட்டு எதினின்று விலகும்படி ஞான திருஷ்டிக்காரரிடம் கூறினார்கள்? பாதையினின்று. யூதா ஜனங்கள் யாரை தங்கள் முன்பாக இராமல் ஓய பண்ணும்படி ஞான திருஷ்டிக்காரரிடம் கூறினார்கள்? இஸ்ரவேலின் பரிசுத்தரை. யூதா ஜனங்கள் எதை நம்பி அதை சார்ந்து கொண்டார்கள்? இடுக்கமும் தாறுமாறும் செய்கிறதை. யூதா ஜனங்கள் எதை வெறுத்து இடுக்கமும் தாறுமாறும் செய்கிறதை நம்பி அதை சார்ந்து கொண்டார்கள்? கர்த்தருடைய வார்த்தையை. யூதா ஜனங்களின் அக்கிரமம் எதில் விழ பிதுங்கி நிற்கிற வெடிப்பை போல இருக்கும்? உயர்ந்த சுவரில். திடீரென்று சடிதியாய் இடியப் போகிறதுமான வெடிப்பை போல இருப்பது எது? யூதா ஜனங்களின் அக்கிரமம். யூதா ஜனங்களின் அக்கிரமம் திடீரென்று சடிதியாய் இடியப் போகிறதுமான வெடிப்பை போல இருக்கும் என்று சொன்னது யார்?
இஸ்ரவேலின் பரிசுத்தர். கர்த்தர் யூதா ஜனங்களை எதை நொறுக்குவது போல நொறுக்குவார்? குயக்கலத்தை நொறுக்குவது போல. அடுப்பிலே எடுக்கிறது எது? நெருப்பு. குளத்திலே மொள்ளுகிறது எது? தண்ணீர். அடுப்பிலே நெருப்பு எடுக்கிறதற்கு எது யூதா ஜனங்களுக்கு அகப்படாதே போம்? நொறுங்கின துண்டுகளில் ஒரு ஓடாகிலும். நொறுங்கின துண்டுகளில் ஒரு ஓடாகிலும் குளத்தில் தண்ணீர் மொள்ளுகிறதற்கு யாருக்கு அகப்படாது? யூதா ஜனங்களுக்கு. சோதனை கேள்வி 2. ஞான திருஷ்டிக்காரரை என்ன திருஷ்டியுங்கள் என்று ஜனங்கள் சொல்லுகிறார்கள்? கர்த்தருடைய வார்த்தைகள், பொய் தீர்க்க தரிசனங்கள், மாயமானவைகள், தேசத்துக்கு நன்மையானவைகள். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் யூதா ஜனங்கள் என்ன ஆவார்கள்? ரட்சிக்கப்படுவார்கள். யூதா ஜனங்களுக்கு எவைகள் பலனாய் இருக்கும் என்று கர்த்தர் கூறினார்? அமெரிக்கையும் நம்பிக்கையும். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே யூதா ஜனங்களுக்கு பலனாய் இருக்கும் என்று சொன்னது யார்? இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற கர்த்தராகிய தேவன். யூதா ஜனங்கள் எவைகளின் மேல் ஏறி ஓடிப்போவோம் என்று கூறினார்கள்? குதிரைகளின் மேல். யூதா ஜனங்கள் எவைகளின் மேல் ஏறி போவோம் என்று கூறினார்கள்? வேகமான வாகனங்களின் மேல். வேகமான வாகனங்களின் மேல் ஏறி போவோம் என்றவர்கள் யார்? யூதா ஜனங்கள். யூதா ஜனங்களை துரத்துகிறவர்கள் எப்படி துரத்துவார்கள்? வேகமாய். மலையுச்சியின் மேல் எதை போல மீந்திருக்கும் வரை யூதா ஜனங்கள் ஓடி போவார்கள்? ஒரு கம்பத்தை போல. மேட்டின் மேல் எதை போல மீந்திருக்கும் வரை யூதா ஜனங்கள் ஓடி போவார்கள்? ஒரு கொடியை போல. ஒருவன் பயமுறுத்த எவ்வளவு யூதா ஜனங்கள் ஓடி போவார்கள்? 1000 பேர். எத்தனை பேர் பயமுறுத்த யூதா ஜனங்கள் அனைவரும் ஓடி போவார்கள்? 5 பேர். கர்த்தர் எதற்காக காத்திருப்பார்? யூதா ஜனங்களுக்கு இரங்கும்படி. கர்த்தர் எதற்காக எழுந்திருப்பார்? யூதா ஜனங்கள் மேல் மனதுருகும்படி.
கர்த்தர் என்ன செய்கிற தேவன்? நீதி. கர்த்தருக்கு காத்திருக்கிற அனைவரும் எப்படிப்பட்டவர்கள்? பாக்கியவான்கள். சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எங்கே வாசமாயிருப்பார்கள்? எருசலேமில். இனி அழுது கொண்டிராதது யார்? சீயோனை சேர்ந்த ஜனங்கள். கர்த்தர் சீயோனை சேர்ந்த ஜனங்களின் எதற்கு உருக்கமாய் இறங்குவார்? கூப்பிடுதலின் சத்தத்துக்கு. கர்த்தர் சீயோனை சேர்ந்த ஜனங்களின் சத்தத்துக்கு என்ன அருளுவார்? மறு உத்தரவு. யூதா ஜனங்களின் யார் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள்? போதகர்கள். சோதனை கேள்வி 3. ஒருவன் பயமுறுத்த எத்தனை பேர் ஓடி போவார்கள்? 10, 100, 1000, 10,000. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். ஆண்டவர் சீயோனை சேர்ந்த ஜனங்களுக்கு என்ன அப்பத்தை கொடுத்தாலும் போதகர்கள் மறைந்திருக்க மாட்டார்கள். துன்பத்தின் அப்பம். ஆண்டவர் சீயோனை சேர்ந்த ஜனங்களுக்கு என்ன தண்ணீரை கொடுத்தாலும் போதகர்கள் மறைந்திருக்க மாட்டார்கள். உபத்திரவத்தின் தண்ணீர். யூதா ஜனங்களின் கண்கள் யாரை காணும்? தங்கள் போதகர்களை. எப்படி சாயும் போது வழி இதுவே என்று சொல்லும் சத்தத்தை காதுகள் கேட்கும்? வலது புறமாயும் இடது புறமாயும். வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சீயோனை சேர்ந்த ஜனங்களுக்கு எங்கு சொல்லும் வார்த்தையை அவர்கள் காதுகள் கேட்கும்? பின்னாலே. யூதா ஜனங்கள் எதை மூடிய வெள்ளி தகட்டை தீட்டாக எண்ணுவார்கள்? தங்கள் சுரூபங்களை. யூதா ஜனங்கள் எவைகளின் பொன் ஆடை ஆபரணத்தை தீட்டாக எண்ணுவார்கள்? தங்கள் விக்கிரகங்களின். யூதா ஜனங்கள் வெள்ளி தகட்டையும் பொன் ஆடை ஆபரணத்தையும் எதை போல எரிந்து விடுவார்கள்? தீட்டுப்பட்ட வஸ்திரம் போல. யூதா ஜனங்கள் எதை சீ போ என்பார்கள்? சுரூபங்களை மூடிய வெள்ளித்தகடு, விக்கிரகங்களின் பொன் ஆடை ஆபரணம். யூதா ஜனங்கள் நிலத்தில் விதைக்கும் விதைக்கு கர்த்தர் எதை தருவார்? மழை. கர்த்தர் யூதா ஜனங்களுக்கு நிலத்தின் பலனாகிய எதை தருவார்?
ஆகாரத்தை. யூதா ஜனங்களுக்கு நிலத்தின் பலனை தருபவர் யார்? கர்த்தர். யூதா ஜனங்களுக்கு நிலத்தின் பலன் எப்படி இருக்கும்? கொழுமையும் புஷ்டியுமாய். யூதா ஜனங்களின் ஆடு மாடுகள் எங்கே மேயும்? விஸ்தாரமான மேய்ச்சலுள்ள ஸ்தலத்தில். விஸ்தாரமான மேய்ச்சலுள்ள ஸ்தலத்திலே மேய்பவை எவை? யூதா ஜனங்களின் ஆடு மாடுகள். ருசியுள்ள கப்பிகள் எவைகளினால் தூற்றப்படும்? முறத்தினாலும் தூற்றுக்கூடையினாலும். முறத்தினாலும் தூற்றுக்கூடையினாலும் தூற்றப்பட்ட ருசியுள்ள கப்பிகளை தின்னுபவை எவை? எருதுகளும் கழுதைகளும். மகா சங்காரத்தின் நாளிலே விழுகிறவைகள் எவை? கோபுரங்கள். கோபுரங்கள் விழுகிற நாள் எப்படி கூறப்பட்டுள்ளது? மகா சங்காரத்தின் நாள். மகா சங்காரத்தின் நாளில் எவைகள் உண்டாகும்? ஆறுகளும் வாய்க்கால்களும். சோதனை கேள்வி 4. என்ன செய்கிற அனைவரும் பாக்கியவான்கள்? ஏழைகளுக்கு இறங்குகிறவர்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், திக்கற்றவர்களுக்கு உதவுகிறவர்கள், சத்துருக்களை சிநேகிக்கிறவர்கள். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். மகா சங்காரத்தின் நாளில் உயரமான எவைகளின் மேல் ஆறுகளும் வாய்க்கால்களும் உண்டாகும்? சகல மலைகளின் மேலும் சகல மேடுகளின் மேலும். கர்த்தர் தமது ஜனத்தின் எதை கட்டுவார்? முறிவை. கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவின் எதை குணமாக்குவார்? அடிக்காயத்தை. கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டும் நாளில் சூரியனுடைய வெளிச்சத்தைப் போல இருப்பது எது? சந்திரனுடைய வெளிச்சம். கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டும் நாளில் சூரியனுடைய வெளிச்சம் எத்தனை மடங்கு இருக்கும்? 7 மடங்கு. கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டும் நாளில் சூரியனுடைய வெளிச்சம் எதைப் போல இருக்கும்? ஏலத்தனையாய் 7 பகலின் வெளிச்சத்தைப் போல. கர்த்தருடைய நாமம் எங்கே இருந்து வரும்? தூரத்திலிருந்து. எரிகிறதும் கனன்று புகைகிறதுமாயிருப்பது எது? கர்த்தருடைய கோபம். கர்த்தருடைய உதடு எதினால் நிறைந்திருக்கும்? சினத்தால். கர்த்தருடைய நாவு எதைப் போல இருக்கும்?
பட்சிக்கிற அக்கினி போல. கர்த்தர் ஊதும் சுவாசம் எதை போல இருக்கும்? ஆற்று வெள்ளத்தை போல. கர்த்தர் ஊதும் சுவாசம் எது மட்டும் எட்டுகிற ஆற்று வெள்ளம் போலிருக்கும்? கழுத்து மட்டும். ஜாதிகளை எதில் அரிக்கும்படிக்கு கர்த்தரின் சுவாசம் ஆற்று வெள்ளம் போலிருக்கும்? நாசம் என்னும் சல்லடையில். கர்த்தர் ஊதும் சுவாசம் ஜனங்களுடைய வாயிலே போட்டு அலைக்கழிக்கிற எதை போல இருக்கும்? கடிவாளத்தைப் போல. யூதா ஜனங்கள் எப்பொழுது பாடுகிறது போல பாடுவார்கள்? பண்டிகை ஆசரிக்கப்படும் ராத்திரியில். எதற்கு போக நாகசுரத்தோடே நடந்து வருகிறது போல யூதா ஜனங்கள் மகிழுவார்கள்? இஸ்ரவேலின் கன்மலை அண்டைக்கு போக. இஸ்ரவேலின் கன்மலை என்று கூறப்பட்டுள்ளது எது? கர்த்தருடைய பர்வதம். இஸ்ரவேலின் கன்மலை அண்டைக்கு போக எதோடே நடந்து வருகிற போது மகிழுகிறது போல யூதா ஜனங்கள் மகிழுவார்கள்? நாகசுரத்தோடே. மகத்துவமானவர் யார்? கர்த்தர். கர்த்தர் எதை கேட்க பண்ணுவார்? தமது சத்தத்தை. சோதனை கேள்வி 5. கர்த்தர் ஜனங்களுக்கு என்ன தண்ணீரை கொடுத்தார்? உபத்திரவத்தின் தண்ணீர், துன்பத்தின் தண்ணீர், ஜீவநதியின் தண்ணீர், அழுகையின் தண்ணீர். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உக்கிர கோபத்தினாலும் பட்சிக்கிற அக்கினி ஜுவாலையினாலும் இடி, பெருவெள்ளம், கல்மழையினாலும் எதை காண்பிப்பார்? தமது புயத்தின் வல்லமையை. கர்த்தர் எப்படிப்பட்ட அக்கினி ஜுவாலையினால் தமது வல்லமையை காண்பிப்பார்? பட்சிக்கிற அக்கினி ஜுவாலை. தண்டாயுதத்தினால் அடித்தவன் யார்? அசீரியன். அசீரியன் எதினால் நொறுங்குண்டு போவான்? கர்த்தருடைய சத்தத்தினால். கர்த்தர் அசீரியன் மேல் எதை சுமத்துவார்? ஆக்கினை தண்டம். ஆக்கினை தண்டத்துடன் எவையெல்லாம் போகும்? மேளங்களும் வீணைகளும். கர்த்தர் எவைகளினால் அசீரியனை எதிர்த்து யுத்தம் செய்வார்? கொடிய யுத்தங்களினால். ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்டது எது? தோப்பேத். தோப்பேத் யாருக்கு ஆயத்தப்படுத்தப்பட்டது?
ராஜாவுக்கு தோப்பேத்தை கர்த்தர் எப்படி ஆக்கினார்? ஆழமும் விசாலமுமாய். தோப்பேத்தில் வேகும்படி உள்ளவை எவை? அக்கினியும் மிகுந்த விறகும். தோப்பேத்தை கொளுத்துவது எது? கர்த்தரின் சுவாசம். கர்த்தரின் சுவாசம் எதைப் போல தோப்பேத்தை கொளுத்தும்? கந்தகத் தீயைப் போல. சோதனை கேள்வி 6. அசீரியர்கள் எப்படி நொறுங்குண்டு போவார்கள்? சொந்த வார்த்தைகளால், சொந்த சகோதரர்களால், வெட்டுக்கிளிகளினால், கர்த்தருடைய சத்தத்தினால்? இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து, பாதுகாத்து, பராமரித்து, போஷித்து, அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைத்து வழிநடத்துவாராக. இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமானதாக அமைவதாக. நீங்கள் முதலாவது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 30வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து, பின்பு இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். இல்லையென்றால் திரும்பவுமாக வேதத்தை எடுத்து வாசியுங்கள். உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். உங்கள் மேல் மனதிருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன். அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். ஆமேன்.